ஏப்பா உன்னை எங்க தேடுறது? வாங்க புரோக்கரா. என்ன மாப்பிள்ளை வீட்டுல ஏதாவது சொல்லி விட்டாங்களா? மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு பிடிச்சிக்கிச்சான். சரி, சித்திரையிலே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்றீங்க? சித்திரையில வேணாம்பா, வையாசியிலே பண்ணிக்கலாம். பொண்ணு வயசுல பண்ணுங்கிறாரா? அண்ணன் சொல்ல தேவை, நான் சொன்னா சரி. வையாசி மாசமே பண்ணிக்கலாம். ஏன் தம்பி வயசுல தான் பண்ணுங்கிற? ஏன்னா நீங்க சித்திரையிலே பண்ணணும்னு சொல்றீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கார அப்படிதான் சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லிட்டு போறாங்கன்னா வையாசி மாசமே பண்ணிக்கலாம். ஏன் புரோக்கர, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா புரோக்கர் கமிஷன் எவ்வளவு? எனக்கு என்ன, உங்க அண்ணன் பொண்ணுக்கு பேசுறது 10,000. 10,000 ரூபாய் பேசண்டா? ஆமா. 2,000 ரூபாய் கம்மியா கொடுத்தா வாங்கிக்குவியா நீ? அது எப்படி வாங்கிக்குவோம்? 10,000 எனக்கு அப்படியே வேணும். அப்ப வையாசி மாசம் தான் கல்யாணம், சித்திரை எல்லாம் பண்ண முடியாது. ஏன் தம்பி எதுக்கு எடுத்தாலும் வையேசின்னு சொல்லிட்டுக்கிற? ஒண்ணும் இல்லைங்கண்ணா, அடுத்த மாசம் எலெக்ஷன் வருது. ஆமா. நான் எந்த கட்சியிலக்காரனே தெரியாது. அதனால 4 கட்சிக்காரனும் கட்சிக்கு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபான்னா கூட 4 கட்சிக்கு 2,000 ஆச்சு. அதனால பிள்ளை வீட்டுல இருந்துச்சுன்னா நான் ஓட்டுக்கு பணம் வாங்குவோம்ல. அப்படியே தண்ணியில தவளை தூங்க. நீ எந்த ஊருக்காரன்டா?